நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போறது அமெரிக்காவும் ஈரானும் கையெழுத்து விட்டார்கள். பிரான்ஸ்ல வச்சு, அதாவது மிக முக்கியமாக G7 மாநாட்டுக்கு சென்றிருந்த அமெரிக்க அதிபர் காணொலி காட்சியின் வாயிலாக கையெழுத்திட்டார். ஈரானிலிருந்து மசூத் பெஷஸ்கியான் உச்சபட்ச தலைவர் முஜ்தபா காமேனியுடைய பூரண ஒத்துழைப்பு ஆதரவோடு ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெஷஸ்கியான் கையெழுத்திட்டு உலக அளவில் இது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த விவகாரத்தின் மூலமாக ஈரான் தான் நினைத்ததை சாதித்து கொண்டது. அமெரிக்கா தான் சாதித்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயன்று கொண்டு இருக்கிறது, இன்னும் முயலும். மிக முக்கியமாக நான் பார்ப்பது, ஈரானுடைய இந்த வெற்றிக்கு காரணம் இஸ்ரேலை கோபப்படுத்தி இருக்கிறதா என்று சொன்னால், இஸ்ரேல் தனித்து விடப்பட்ட ஒரு சமூகமாக, இஸ்ரேல் கேவலப்பட்ட ஒரு தலைமையிலே அவர்கள் தற்போது இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த போரை தூண்டியது இஸ்ரேல். இந்த போரை மூலமாக பல்வேறு சிக்கல்களை தூண்டியது இஸ்ரேல். அதற்கு உட்பட்ட அமெரிக்காவும் சிக்கப்பட்டு கொண்டு உயிர்களை இழந்து, ஆயுதங்களை இழந்து, விலைமதிக்க முடியாத இராணுவ தளவாடங்களை இழந்து, நற்பெயரை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு புலிவாலை பிடித்த கதையாக எப்படி இதனிருந்து தப்புவது? அதுதான் அமெரிக்காவுக்கு முன்னிருந்த ஒரு நிலை. அசீமுனீர் போன்ற பாகிஸ்தானிய புரோக்கர்கள் மூலமாக, கத்தரின் மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு நிலையிலும் தங்கள் கோரிக்கைகளிலிருந்து விலகவே மாட்டோம் என்று ஈரான் தெளிவுபடுத்தியது. ஹெர்முஸ் வளைகுடா எங்களுக்கு தான். ஆனால் ராஜதந்திர ரீதியாக ஹெர்முஸில் எல்லா கப்பல்களும் செல்லலாம், ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு அநேகமாக இன்றைக்கு செல்லவும். ஆனால் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது. இது வெளிப்படையாக, வெளியரங்கமாக எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் உள்ளரங்கமாக அவர்கள் கட்டணம் வசூலிப்பார்கள். எப்படி என்றால், அவர்கள் சேவைக்கான ஒரு கட்டணத்தை வசூலித்துக் கொள்வார்கள். இதுவரை நடைபெறாத ஒன்றை இந்த போரின் மூலம் ஒரு பெரும் வருவாய் ஈட்டுதலை இதன் மூலமாக ஈரான் பெற்றிருக்கிறது. ஈரானுக்கு பல பில்லியன் டாலர்கள் கொட்டென்று கொட்டப்போகிறது. இது ஹெர்முஸின் மூலம். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அணு ஆயுத பிரச்சனைகள் என்ன ஆனது? அதுதானே காரணம். அது 60 நாட்களுக்கு பின்பு பேசப்படும். ஆனால் அவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படாது. ஒருவேளை அதை நாங்கள் என்ட்ரி செய்ய மாட்டோம், அதை அணுகுண்டுகளாக, நியூக்ளியர் வெப்பன்ஸாக கன்வெர்ட் பண்ண மாட்டோம், அது சம்பந்தமான ஆய்வுகளில் ஈடுபட மாட்டோம், அப்படி என்று 60 நாட்களுக்கு பின்பு பேசப்பட்டாலும், ஆனால் உண்மையில் இது ஈரானுக்கு லாபம் தரும். ஆனால் ஈரானை பொறுத்தவரை அணுகுண்டுகளை செய்வதல்ல. ஒபாமாவுடைய காலத்தில் 15 ஆண்டுகள், தற்போது 20 ஆண்டுகள் கெடுக்கின்ற நேரத்தில் அது எவ்வளவு காலம் என்ற ஒரு கால வரையறை நிர்ணயம் செய்யப்படும். அந்த நிர்ணயத்திற்குள் ஈரான் பெற்றிருக்கிற லாபம் அளப்பெரியது. என்ன லாபத்தை பெற்றார்கள்? முதலில் ஹெர்முஸை அவர்கள் தனதாக்கி கொண்டார்கள். இரண்டாவது, அவர்கள் அணு ஆயுதங்களை தாங்கள் சொன்னதை சாதித்துக் கொண்டார்கள். மூன்றாவது விவகாரம், அவர்களுடைய பிராக்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். அது குறித்து பேச்சே இடமில்லை. நான்காவது, பலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பை பற்றி அமெரிக்கா பேசவே இல்லை. ICBM பத்தி எதை பத்தியும் பேசல. ஐந்தாவது, அவர்களுடைய பணம் முற்றிலுமாக ரிலீஸ் செய்யப்படும். 24 பில்லியன் முடக்கப்பட்ட பணம். ஆறாவது அல்ல, முதலாவதாக 300 பில்லியன் டாலர்களை கொடுக்கும். அதை எப்படி கொடுப்பார்கள் என்று நாம் நினைத்த மாத்திரத்தில், ஆனால் அது கொடுக்கப்பட வேண்டும். யூரோப்பும், மத்திய கிழக்கும், அமெரிக்காவும், ஏனைய நாடுகளும் இந்த அமைதிக்காக ஒரு பெரும் தொகையை அவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக, சல்லி ரீதியாக கொடுக்கப்படும்.
இஸ்ரேல் லெபனானை தாக்கக்கூடாது, இன்க்ளூட்ஸ். ஆனால் இஸ்ரேல் இப்போது நாங்கள் தாக்குவோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் லெபனானை தாக்கக்கூடாது. இஸ்ரேல் இப்பொழுது தாக்குவோம் என்று சொன்னால் பிரான்ஸ் லெபனானில் பெரிய ஒரு சக்தி. இப்பொழுது ஈரான் ஏனைய நாடுகள் வருங்காலத்தில் இஸ்ரேலை தனித்து துவைத்தால் அமெரிக்கா இந்த போரில் இஸ்ரேலோடு செல்ல முடியாது. ஏனென்றால் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள். அப்படி ஒரு காலகட்டம் வருகின்ற போது இஸ்ரேல் நசுக்கப்படும் அபாயம் இருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரேல் நசுக்கப்படும் பேர் அபாயம் இருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படியெல்லாம் பல களச்சூழல்கள் காணப்படுகின்றது. அது மட்டுமில்ல, ஈரான் ஒரு பேருபகாரம் செய்ததற்கு அவர்களுடைய தியாகம், உயிர் பலி நடவடிக்கைகள், அமெரிக்கர்களும் யூதர்களும் உள்ளே கலவரங்களை தூண்டியது. அவர்கள் விரும்பக்கூடிய லவ்வபிள்ஸ் ஷோல் அது முழித்தும் அழிக்கப்பட்டது. குண்டுகளுக்கு தீக்கரையாக்கப்பட்டது. மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பசி, வறுமை, உயிர் தியாகம் எல்லாவற்றையும் 47 வருஷமா சந்திச்சுதான் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்ல தோழர்களே, 47 ஆண்டுகளாக. இந்த போரினுடைய இலக்கு அணு ஆயுதங்களை அழிப்பது, மதவாத அரசியலை அவர்கள் தீர்த்து கட்டுவது. எதுவுமே சாதிக்கல. இப்போ இஸ்ரேல் உலகிலிருந்து கேவலப்படுத்தப்பட்டு தனித்து பெஞ்சமின் நேதன்யாகு நிற்கிறார். சேனல் 12 கருத்துப்படி ஆவணங்களை கேட்டபோது கூட அமெரிக்க அதிபர் ஆவணங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்க மறுத்துவிட்டார். நீங்க என்ன பேசியிருக்கீங்க, என்ன ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு மாடல் டிராப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கூட பெஞ்சமினுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று எச்சரித்தது மட்டுமல்ல, நான் இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லை என்ற அமெரிக்க அதிபர் மிக கடுமையாக பேசியிருப்பதும் ஒட்டுமொத்த யூதர்களை ஆடி போய் செய்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும், அமெரிக்காவுடைய பணபலமும், அமெரிக்காவுடைய ராட்சச குண்டுகளும் எதுவும் இல்லை என்றால் இஸ்ரேல் செயல்படாது. ஆக இஸ்ரேல் நான் சொல்வதை நீக்கீழ், நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன், உனக்கென்று தனிய லட்சியம் இல்லை என அடக்கி ஒடுக்க அமெரிக்கா முயற்சி செய்வதைத்தான் நாம் காணப்படுகிறது. அது எவ்வளவு காலம் அது தொடரும்? ஏனென்றால் இனி யூதர்களுக்கு ஆதரவாக கலவரம் செய்வதோ, போரியல் சார்ந்த நடைமுறைகளை இங்கே அவர்கள் பின்பற்றுவதோ சாத்தியமல்ல. இத்தனை போரிலும் இத்தனை கப்பல்கள், இத்தனை விமானங்கள், இத்தனைகளை கொண்டு விட்டும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆக இனி ஒரு எஸ்கலேஷன், இனி ஒரு மிரட்டல், அச்சுறுத்தல், ஒப்ரஷன் சாத்தியம் இல்லை. இதுதான் முக்கியம். அப்ப அவங்க கன்வீனியன்ஸ் பண்ணுவாங்க ஈரானை இல்ல இஸ்ரேலை. அது எவ்வாறு சாத்தியம் என்பது இனி போக போகத்தான் அதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதற்கிடையில் G7 மாநாட்டில் அமெரிக்கா அதிபர் பேசும்போது ஹிஸ்புல்லாவை சமாளிக்க சிரியர்கள் போதும் என்று சொல்லியிருக்கிறார். சிரியாவுடைய அபு முஹம்மது அல் கோரானி அல் சார் ஹயாத்து தஹரீக் ஷியாம், ஹயாத்து தஹரீக் அல் ஷாம் என்ற ஒரு அமைப்பினுடைய, ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவனாக இருந்துதான் அமெரிக்காவால் பல பில்லியன்கள் தலைக்கு சொல்லப்பட்டு அவர் தப்பியவர். அவரே போதுமானது என்று இப்போது உங்களால் ஹிஸ்புல்லாவை அழிக்க சாத்தியம் இல்லை என்று மீண்டும் அவர்களை ஒரு சிறுமைப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது G7 மாநாட்டில் அவர் வெளிப்படையாக பேசியது. லெபனானில் ஹிஸ்புல்லாவை நீங்கள் அழிக்க முடியாது, போர் செய்யக்கூடாது என்பதையும் அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. நான் சொல்வதை கேள் என்று ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, பல நிலைகளில் அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்கள் அமெரிக்கர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெதன்யாகுடைய நீண்டகால இலக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சில வாரங்களுக்கு முன்பு கத்தரில் அப்துல் ரஹ்மான் அல் தானி இந்த விவகாரத்தை முன்னெடுத்தார். ஆனால் அப்போது லெபனானில் குண்டை அடித்து பேச்சுவார்த்தையை குலைக்க முயற்சித்தார்கள். இஸ்ரேலுடைய இலக்கு என்ன? மத்திய தரைக்கடலில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ சேனையாக தான் திகழ வேண்டும். தங்களிடம் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை கண்டு அனைவரும் அஞ்ச வேண்டும். தங்களுடைய ஆயுதங்களை உற்பத்தி செய்து விற்க வேண்டும். மேற்கு கரை, ஜெருசலேம் உட்பட்ட
பலஸ்தீன், சிரியாவினுடைய கோலான் குன்றுகள் எல்லா பகுதிகளும் ஆக்கிரமிப்பு செய்து தானே யூதகுலத்தின் ராஜா, இந்த உலகம் தங்களுக்கு படைக்கப்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டும். தடையற்ற வர்த்தகத்தை தான் ஈடுபட வேண்டும். அரபுகளை பிரித்து ஆப்ரஹாம் அகார்டில் UAE, மொராக்கோவை போன்று ஏனைய தேசங்களையும் கையெழுத்திட வேண்டும். ஈரானை இந்த பூலோகத்திலிருந்து அழித்து விட வேண்டும். ஈரானுடைய அணு ஆயுதங்களை சிதைக்க வேண்டும். ஈரானுடைய கட்டமைப்புகளை நாசம் செய்ய வேண்டும். ஈரானுடைய பலிஸ்டிக் தொழில்நுட்பங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அது ஒரு 100 கிலோமீட்டர் அளவிலே செய்யக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் மாறாக நடந்ததோ, அமெரிக்கா இவர்களை சிறுமைப்படுத்தியது. நான் சொல்வதை கேட்டு லெபனானில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்து என்றது. ஈரான் எந்த நிலையிலும் பலிஸ்டிக்ஸ் ஒழிப்புக்கோ, பிராக்சிகளுக்கு ஆதரவோ, அணு ஆயுதங்கள் நாங்கள் தொடர்ந்து செய்ய மாட்டோம் என்றோ, ஹெர்மூஸினுடைய பிளாக்கேடோ எதற்குமே இசையாமல் 300 பில்லியனை 28 லட்சம் கோடி இழப்பீடாக பெற்று 24 பில்லியன் காசை விடுவிப்பு செய்து உலகம் முழுவதும் தடையற்ற வர்த்தகத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் லாபகரம் ஈட்டும் நிலையிலும் இவர்களுக்கு பரிசாக 22 பில்லியனை கத்தரும் அதே போன்று UAEயும் கொடுத்து ஒரு பெரும் வல்லாதிக்க சக்தியாக மாறியிருக்கிறது. இப்போது இன்றைக்கு கையெழுத்தாகி இருக்கிற இந்த நிலையில் யார் வெற்றி பெறுகிறார் என்று நாங்கள் சொல்வதை விட நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை நாம் சந்திக்கின்றோம். நன்றி.